அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு நடத்தப்படுகிறது. அந்த தேர்வினை நம்ம எதிர்கொள்ள 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பில் உள்ள கணித பாடத்தில் உள்ள வினாக்களுக்கு நாம் பயிற்சி செய்ய வேண்டும். அந்த வகையில் 9ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் உள்ள அனைத்து பாடங்களிலிருந்தும் ஒரு 30 வினாக்கள் முன்மாதிரி தேர்வாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வினாத்தாள் PDF வடிவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்து பிரிண்ட் அவுட் எடுத்து பயிற்சி செய்யுங்க. ஆன்சர் தெரியலன்னா இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். வினா எண் 1, பின்வருவனவற்றுள் எவை x³ - xன் காரணி அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது x³ - x. இப்போது இதில் நம்ம என்ன பண்ணலாம், பொதுவாக எக்ஸை காமனாக எடுத்துட்டோம்னா மீதி x² - 1 இருக்கும். இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா x இன்ட்டு இது a² - b² அந்த ஃபார்முலேட் வடிவத்தில் இருக்கிறனால இதை என்னென்னு பிரிக்கலாம், a + b அதாவது x + 1 இன்ட்டு a - b அதாவது x - 1 அப்படின்னு பிரிச்சிடலாம். இது மூன்றுமே காரணிகள். கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எக்ஸும் ஒரு காரணி, x + 1 ஒரு காரணி, x - 1 காரணி. காரணி இல்லாதது x - 2 தான். அப்போ இந்த வினாவுக்கான சரியான விடை மூன்றாவது விடை x - 2 ஒரு காரணி அல்ல. அடுத்து வினா எண் 2, 125/343 அடுக்கு 2/3 மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி எளிமையாக பண்ணலாம் அப்படின்னா 125/343 அடுக்கு 2/3ங்கிறத நம்ம 125 எதனோட அடுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5 × 3, 343ங்கிறது 7 × 3, இதனோட அடுக்கு 2/3ன்னு எழுதிக்கலாம். அப்போது இதை 5/7 ஹோல் கியூப்னு எழுதணும்னா இதனோட அடுக்கு 2/3 இப்படி சுருக்கிக்கலாம். இப்போது இது பெருக்கல்ல இருக்குது, இது வகுத்தல்ல இருக்குது. கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி 5/7 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இதனோட மதிப்பு 5² பண்ணிக்கலாம் /7² பண்ணிக்கலாம். 5² பண்ணால் 25, 7² பண்ணால் 49. 25/49 தான் இந்த வினாவுக்கான சரியான விடை. இது இரண்டாவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது விடை 25/49 தான் இந்த வினாவுக்கான சரியான விடை. அடுத்து வினா எண் 3, ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு x² + 12x + 35 மற்றும் நீளம் x + 7 எனில் அதன் அகலமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுத்துருக்கிறது பரப்பளவு ஏன்னு வச்சுக்கலாம். பரப்பளவு ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் இப்படி வச்சுக்கலாம். x² + 12x + 35. இதில் நம்ம கொடுத்துருக்கிறது நீளம் L கொடுத்துருக்காங்க. L = x + 7. பரப்பளவுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, LB = x² + 12x + 35. இப்போ L மதிப்பு நமக்கு தெரியும், x + 7 இன்ட்டு b தெரியாது, அப்படி வச்சுக்குவோம். இதை காரணிப்படுத்தலாம். பெருக்குனா 35 வர மாதிரியும் கூட்டினா 12 வர மாதிரியும் காரணிப்படுத்தலாம். 7 × 5 = 35. 7 5 கூட்டினா 12ன்னு வந்துடும். அப்போ இதுக்கு காரணிகள் என்ன வரும், x + 7 இன்ட்டு x + 5. இதில் b மட்டும் வச்சுட்டோம்னா x + 7 இன்ட்டு x + 5 /x + 7. x + 7 x + 7 கேன்சல் ஆகிடும். அப்போ b மதிப்பு x + 5 மட்டும்தான். அதாவது செவ்வகத்தின் அகலம் x + 5. இது முதல் விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வினாவுக்கு x + 5ங்கிற முதல் விடை தான் சரியான விடை. அடுத்து வினா எண் 4, படத்தில் ABC ஒரு சமபக்க முக்கோணம் எனில் BEC மதிப்பு, கோணம் BECயின் மதிப்பு. சமபக்க முக்கோணத்தில் அப்படின்னாவே நமக்கு இந்த கோண மதிப்பு ஒவ்வொரு கோணமும் 60 டிகிரியாக இருக்கும். இது 60 டிகிரி, பிங்கிற கோணம் இந்த இடத்துல 60 டிகிரி, சிங்கிற கோணம் 60 டிகிரி. சமபக்க முக்கோணத்தில் அனைத்து கோணங்களும் சமம். அந்த ஒரு கருத்தையும் பயன்படுத்த போகிறோம். அதுக்கு அடுத்தது வட்ட நாற்கரம். இது பார்த்திங்கன்னா ABEC அப்படிங்கிறது வட்டத்தில் உள்ள நாற்கரம். அப்போ வட்ட நாற்கரத்தின் எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் 180. இங்கே 60 டிகிரி இருக்குன்னா இங்கே 120 டிகிரி இருந்தால் தான் 180 டிகிரி ஆகும். அப்போது BEC கோணம் BEC மதிப்பு 120 டிகிரியாக இருக்கும். இப்போ இந்த கேள்வி 2 கருத்து பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறோம். சமபக்க கோணத்தில் அனைத்து கோணங்களும் சமம், வட்ட நாற்கரத்தில் எதிரெதிர் கோணங்கள் கூடுதல் 180 டிகிரி. இந்த 2 கருத்தையும் பயன்படுத்தி
இந்த கணக்கான விடை 3வது ஆன்சர் 120ன்னு எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வினாயன் 5 A -4,5 மற்றும் B -6,7 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டினை இரு சமக்கூறிடும் புள்ளி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரு சமக்கூறிடும் புள்ளி அப்படிங்கிறது மையப்புள்ளி அப்படின்ற கருத்தை வச்சு நடுப்புள்ளி கண்டுபிடிச்சு நம்ம எளிமையாக இந்த கணிக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நடுப்புள்ளிக்கான ஃபார்முலாவை ஞாபகப்படுத்திடுங்க. சொல்லுங்கள் கரெக்டாக. x1 + x2/2. வெரி குட். y1 + y2/2. இப்போது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா போதும். x1 மதிப்பு -4, x2 மதிப்பு -6/2, 5, y1 மதிப்பு 7, y2 மதிப்பு /2. இது கூட்டுறப்போ இது ரெண்டுமே மைனஸ் மதிப்புங்கிறனால -10/2, 12/2. ரெண்டால் வகுக்கிறப்போ நமக்கு -5, 6 அப்படின்னு வரும். -5, 6ங்கிறது இரண்டாவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வினாவுக்கு இரண்டாவது விடை -5, 6ங்கிறது தான் சரியான விடை. இரு சமக்கூறிடும் புள்ளி அப்படின்னாவே நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வினாயன் 6 புள்ளி 9,3 வழியாக செல்லும் வட்டத்தின் மையம் 4,3 எனில் அவ்வட்டத்தின் ஆரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி ஒரு வட்டம் வரைஞ்சிக்கலாம். வட்டத்தின் மையம் 4,3, ஆரம் கண்டுபிடிக்கணும். வட்டத்தின் மேலே இருக்கிற புள்ளி கொடுத்துருக்காங்க. ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா 9,3 மையப்புள்ளியும் வட்டத்தின் மேலே உள்ள புள்ளியும் இணைக்கிற கோட்டுக்கு பேர் தான் ஆரம். அப்போ ஆரம்னா CA, அதாவது சிக்கு புள்ளிக்கும் ஏ புள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவு கண்டுபிடிக்கணும். CA = நமக்கு தொலைவுக்கான ஃபார்முலா தெரியும். x2 - x1 the whole square + y2 - y1 the whole square. எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். x2 மதிப்பு 9 - x1 மதிப்பு 4 the whole square + y2 மதிப்பு 3 - y1 மதிப்பு 3 the whole square. இப்போது இதிலிருந்து கழிச்சோம்னா 5 whole square வந்துடும். இது 3 - 3 0ன்னு வந்துடும். அதனால் இது விட்டுடலாம். இப்போ என்ன பண்ணலாம்? 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 25க்கு ரூட் எடுத்தால் 5, அல்லது இந்த ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 5 அப்படின்னு வந்துடும். நமக்கு 5 அலகுகள். ஆரம் நமக்கு என்ன கிடைக்குது? 5 அலகுகள் அப்படிங்கிறது. இது இரண்டாவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது விடை 5, ஆரம் 5 அலகுகள் அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்து வினாயன் 7 முக்கோணவியல் பாடப்பகுதியிலேருந்து கொடுத்துருக்காங்க. sin 35 டிகிரி சமம் cos x எனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. sin 35 டிகிரி = cos x அப்படின்ட்டுருக்கு. நம்ம இந்த sin 35 டிகிரி எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா, sin 90 டிகிரியிலேருந்து 55 டிகிரியை கழிச்சோம்னா 35 டிகிரி வந்துடும். அப்போ இந்த 35 டிகிரியை இப்படி மாற்றி எழுதியிருக்கேன். cos x sin 90 டிகிரிங்கிறப்போ என்னென்னு மாறும் அப்படின்னா காஸ்னு மாறும். cos of sin 90 - θ cos θ. cos θங்கிற இடத்துல என்ன மதிப்பு இருக்குது? 55 டிகிரி = cos x. இந்த பக்கம் காஸ்ன்னு இருக்குது, இந்த பக்கம் காஸ்னே இருக்குது. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன கோணம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா x = 55 டிகிரி அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. இது மூன்றாவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. 55 டிகிரி அப்படின்றது தான் இந்த வினாவுக்கான சரியான விடை. அடுத்து வினாயன் 8 2 tan θ cot θ -3 secant θ cos θ + 1 மதிப்பு. முக்கோணவியலிருந்தே தான் மறுபடியும் கேட்டிருக்காங்க. 2 tan θ cot θ என்னன்னு மாற்றி எழுதலாம்னா 1/tan θன்னு எழுதிக்கலாம். தலைகீழ் இல்லையா, அதனால் 3 secant θ அப்படியே வச்சுக்கலாம். cos θ என்னன்னு எழுதலாம்னா 1/secant θ + 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். tan θ கேன்சல் பண்ணிக்கலாம். secant θவை secant θ கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ மீதி இருக்கிறது 2 - 3 + 1. இதனோட மதிப்பு நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 0. 0ங்கிறது மூன்றாவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது விடையில் இதுக்கு சரியான மதிப்பு. இதில் தலைகீழ் விகிதங்கள் தெரிஞ்சிருந்தால் நம்ம எளிமையாக இந்த கணக்கை ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்து வினாயன் 9 5 மீட்டர் × 4 மீட்டர் × 1 மீட்டர் அளவுகளை கொண்ட தொட்டியின் கன அளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 மீட்டர் × 4 மீட்டர்
இன்ட்டு 1 மீட்டர். இதை நம்ம மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றினா 5 மீட்டருக்கு 500 சென்டிமீட்டர். அதே மாதிரி 4 மீட்டருக்கு 400 சென்டிமீட்டர், 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். நமக்கு என்ன கேட்குறாங்க? கனளவு. கனளவுனா LBH. இது மூணுமே பெருக்கணும். பெருக்கிற வடிவத்தில் தான் இருக்கிறதுனால அப்படி பெருக்கிடுறேன். LBH கனளவு V = LBH. பெருக்கலாம். 4 5 20. எத்தனை 0? 2 4 6 0. 1 2 3 4 5 6 0 போட்டுக்கலாம். இது சென்டிமீட்டர் கியூப். 1000 சென்டிமீட்டர் கியூப் சேர்ந்தால் 1 லிட்டர். அப்போது இதை 1000ஆல் வகுத்துட்டோம்னா நமக்கு எத்தனை லிட்டர் அப்படின்னு கிடச்சிடும். 1000 போட்டுக்கலாம். 3 0க்கு 3 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது நமக்கு கிடைக்கிறது 20,000 லிட்டர். 20,000 லிட்டர். 20,000 லிட்டருங்கிறது 4வது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வினாவுக்கு சரியான விடை 4வது விடை 20,000 லிட்டர். அடுத்த வினாயன் 10. 8 சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட திண்ம கனசதுரத்தில் 4 சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட கனசதுரங்கள் எத்தனை உருவாக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை உருவாக்கலாம் அப்படின்னு கேள்வி வந்துச்சுனாவே கன அளவுகளை வகுக்கணும். அப்போது V1/V2. இதில் V1ங்கிறது பெரிய கனசதுரத்தின் கன அளவு. பெரிய சதுரத்தின் அதாவது கன அளவுன்னா நமக்கு A3. அப்போ இது A3. இது 1ன்னு வச்சுக்கலாம். இது சின்ன கனசதுரத்தின் கன அளவை A2³ அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது A1³ A1 மதிப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 8. 8 × 8 × 8 பை A2 மதிப்பு 4ன்னு கொடுத்துருக்காங்க. 4 × 4 × 4. இதை சுருக்கணும்னா எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். 2 2 2 2 4 4 2 8. எத்தனை உருவாக்கலாம் அப்படின்னா 8. எத்தனை கனசதுரங்களை உருவாக்கலாம்? 8 கனசதுரங்களை உருவாக்கலாம்னு கண்டுபிடிக்கிறோம். முதல் விடையாகவே இது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வினாவுக்கான சரியான விடை முதல் விடை தான். அடுத்த வினாயன் 11. ஒரு சீரான பகடையில் எதிரெதிர் பக்கங்களில் உள்ள எண்களின் கூடுதல் டேஸுக்கு சமமாக இருக்கும். சீரான பகடை அப்படின்னாவே நமக்கு 1 2 3 4 5 6 இந்த எண்கள் வரும். இதில் எது எது எதிரெதிராக இருக்கும் அப்படின்னா 1 6 2 5 3 4. அப்போ இந்த எண்கள் எல்லாம் கூட்டி பார்த்தோம்னா 7ன்னு வரும். அப்போது எதிரெதிர் பக்கங்களின் கூடுதல் 7ஆக இருந்தால் தான் அது சீரான பகடை. இது இரண்டாவது விடை கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் சரியான விடை. அடுத்த வினாயன் 12. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான பதிலை கண்டறியவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது என்னென்னது சேர்த்துறாங்க அப்படின்னா இயல் எண்களை முழு எண்களோடு சேர்த்தோன்னா அது இயல் எண்கள் வருமா அப்படின்னா வராது. இயல் எண்களோட முழு எண்களை சேர்த்தோம்னா நமக்கு முழு எண்கள் தான் வரும். ஏன்னா இயல் எண்கள் கொடுத்துருக்காங்க. இது சரி, ஆனால் கொடுத்துருக்கிறது தவறு. என்னன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. அதுக்கு அடுத்தது Q'(U') = R. அதாவது விகித முறா எண்களும் விகித முறு எண்களையும் கூட்டினா மெய்யெண்கள் அப்படிங்கிறாங்க. இது சரி. விகித முறா எண்களுக்கும் வெட்டு Q அப்படின்னா அது எதுக்கு சமம்னா ஆறுக்கு சமமானு கேட்டால் மெய்யெண்களுக்கு சமம் இல்லை. சேர்த்தா தான் நமக்கு சமமாக இருக்கும். முழுக்கள் ரியல் நம்பர் இது ரெண்டும் சேர்த்துனா Z அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் இருக்கிறதுலையே மெய்யெண்கள் தான் பெரிய தொகுதி, அதனால் இது வராது. இதில் சரியானது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாவது ஆப்ஷனாக கொடுக்கப்பட்டிருக்கிற Q'(Union Q) = R அப்படின்றது இரண்டாவது விடை தான் இந்த வினாவுக்கான சரியான விடை. அடுத்து வினாயன் 13. 1/6 மற்றும் 1/4 என்ற எண்களுக்கு இடையே அமையாத ஒரு விகிதமுறு எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1/6 அப்படின்றது நம்ம என்ன மதிப்பு அப்படின்னு போட்டுக்கிட்டோம்னா 0.10ன்னு வச்சுட்டோம். 1 6 மீதி 4 40னா 6 6 36 6 6 36 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது 1/4 அப்படின்னா 0.25. இந்த ரெண்டு எண்களுக்கு இடையே அமையாத விகிதமுறை எண் 1 6க்கும்
0.25க்கும் இடையில். இப்போது 5/24 அப்படின்ற மதிப்பு நமக்கு என்னென்னு கிடைக்குது அப்படின்னா 0.20 கூட அதிகமாக வரும். அடுத்தது 10/23 அப்படின்ற மதிப்பு 0.4. அதுக்கு அடுத்தது 2/11 மதிப்பு நமக்கு 0.118 அப்படின்ற மாதிரி வரும். அதுக்கு அடுத்தது 5/22 இதனோட மதிப்பு 0.22 அது மாதிரி இருக்கும். அப்போது இந்த இதில் அமையாத மதிப்பு இதுதான் அமையாதது, மீதி எல்லா எண்களும் அமையும். 0.25 விட இது அதிகமாக இருக்குது, அதனால் இந்த எண்ணுக்கு வெளியே தான் அமையும். அதனால் அமையாத விகித ஒரு எண் 10/23. 10/23ங்கிறது இரண்டாவது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இரண்டாவது விடை 10/23 அப்படின்றது தான் சரியான விடை. வினா எண் 14. ஒரு பாகைமணியின் சுற்றளவு 72 சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாகைமணி நமக்கு அரை வட்ட வடிவத்தில் இருக்கும். அரை வட்டத்தின் சுற்றளவு நமக்கு ஃபார்முலா πr + 2r. இதில் r பொதுவாக எடுத்துட்டா பை +2. இது எவ்வளோ கணக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 72. சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். r தெரியாது, பையோட மதிப்பு 22/7 + 2 = 72. r மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். குறுக்க பெருக்கிட்டோம்னா 22 + 14/7 = 72. r மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம். இது ரெண்டையும் கூட்டினா 36/7 = 72. இது இப்படியே கூட சுருக்கலாம். ஒரு 36 36 2 36 72. r இந்த 7 பெருக்கலாம் மாறும். 2 × 7 = 14 சென்டிமீட்டர். ஆரம் 14 சென்டிமீட்டருங்கிறது மூன்றாவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது விடை 14 சென்டிமீட்டருங்கிறது தான் இந்த வினாவுக்கான சரியான விடை. வினா எண் 15. 20 விவரங்களின் கூட்டு சராசரி 15. ஒவ்வொரு விவரமும் 2/3ஆல் பெருக்கப்பட்டால் புதிய விவரங்களின் கூட்டு சராசரி. கூட்டு சராசரி x பார் அப்படின்னு வச்சுக்கலாம். என்னன்னு கொடுத்துருக்காங்க 15. புதிய கூட்டு சராசரி என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு விவரத்தையும் 2/3ஆல் பெருக்கிறாங்க. அப்போது புதிய சராசரியும் 2/3ஆல் பெருக்கப்படும். இதை சுருக்கம்னா 1 3 3 5 3 5 I 2 10. புதிய சராசரி நமக்கு 10ங்கிறது முதல் விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வினாவிற்கு முதல் விடை தான் சரியான விடை. இந்த வீடியோவில் முதல் 15 வினாக்களுக்கான விளக்கம் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் 16லேருந்து 30 வரை உள்ள வினாக்களுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, வெற்றி காணுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.